ஓம் நமோ நாராயணாய. நம்ம கடந்த பதிவுகளில் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை 10 பாசுரங்களாக பார்த்துட்டு வந்தோங்க. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாசுரம் பெருமாள் திருமொழியில் 8ஆம் திருமொழி மண்ணு புகழ் அப்படிங்கிற நம்மளுடைய குலசேகர ஆழ்வாரனுடைய பாசுரங்களை பார்க்க போகிறோங்க. இந்த பாசுரத்தில் நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுரத்தை பற்றின பெருமாளை பாடியிருக்கிறாருங்க. இங்கே இந்த திருக்கண்ணபுரத்து பெருமாளை சொல்லிட்டே அவர் ராம அவதாரத்தில் ராமர் என்னென்ன மாதிரியான வீரச் செயல்கள்லாம் செஞ்சார், ராமபுரானுடைய அந்த குழந்தை பருவத்தில் அவருக்கு எப்படி அவருக்கு தாலாட்டு பாடுறது அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க சொல்லியிருக்கிறாருங்க. பொதுவாக இதில் தாளேலோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ நம்மளோட தூங்குறப்போ நம்ம தொட்டில் தாளாட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாளேலோ அப்படின்னு சொல்லி ராகவனே தாளேலோ அப்படின்னு நம்மளோட குலசேகர ஆழ்வார் மிக அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது நிலைத்த புகழுடைய கோசலையின் அழகிய வயிற்றில் பிள்ளையாக அவதரித்தவனே, தென்னிலங்கைக்கு இறைவனாக இருக்கக்கூடிய ராவணனுடைய 10 தலைகளையும் சிதறி ஓடும்படி செய்தவனே, செவ்விய பொன்னிலே செய்யப்பட்டதாய் அழிவில்லாததாய் அழகான பெரிய திருமதிலாலே நாற்புறமும் சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற நீலமணி போன்ற எம்பெருமானே, எனக்கு இனிய அமுதாய் இருப்பவனே, உனக்கு நான் தாலாட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதில்களுடைய சுற்று கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மதில்களோட நம்ம திருவள்ளரையில பார்த்தீங்கன்னா இப்போவும் பெரிய பெரிய மதில்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மதில்களை நம்ம இப்போல்லாம் கட்ட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஒரு 1000 காலத்துக்கு முன்னாடி கட்டின மதில்கள்லாம் இன்னும் திருவள்ளரையில் இருக்குது. அதே மாதிரி இந்த திருக்கண்ணபுரத்துலேயும் பெரிய மதில்களால் கோயில்கள் இருந்ததுங்களாம். அது நம்மளோட பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மதில்களில் இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாம் அகற்றி அதை அணை கட்டுறதுக்காக எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்கிறாங்க. அதனால் திருக்கண்ணபுரம் பெரிய பெரிய மதில்களோடு இருந்த பெருமாள் கோயிலுங்களா நம்ம 108 திவ்ய தேசத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம். இங்கே நம்ம குலசேகர ஆழ்வார் இந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து பாடுறாருங்க. இப்போ நம்ம அந்த பாசுரங்களை பார்ப்போம். 719வது பாசுரம். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கைக்கோன் முடிகள் சிந்துவித்தாய், செம்பொன் சேர் கன்னி நன் மாமதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. 720. புண்டரிக மலர தன்மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, தின் திரளால் தாடகைதன் உரம் உருவச் சிலை வளைத்தாய், கண்டவர் தம் மனம் வழங்கும் கணபுரத்து என் கருமணியே, என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ. 721. கொங்கு மலி கருங்குழலால் கௌசலைதன் குலமதலாய், தங்கு பெரும் புகழ் சனகன் திருமருகா, தாசரதி கங்கையிலும் தீர்த்த மலி கணபுரத்து என் கருமணியே, எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தாளேலோ. 722. தாமரை மேல் அயனவனை படைத்தவனே, தயரதன் தன் மா மதலாய் மைதளிதன் மணவாளா, வண்டினங்கள் காமரங்கள் இசைபாடும் கணபுரத்து என் கருமணியே, ஏமருவும் சிலை வளவா ராகவனே தாளேலோ. பாசுரம் 723. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆரா அன்பு இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராளும் வரை மார்பா திரு கண்ணபுரத்து அரசே, தார் ஆறும் நீன் முடி என் தாசரதி தாளேலோ. பாசுரம் 724. சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல் காணம் அடைந்தவனே, அற்றவர்கட்கு அருமருந்தே, அயோத்தி நகர்க்கு அதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்து என் கருமணியே, சிற்றவைதன் சொல்கொண்ட சீராமா தாளேலோ. 725.
ஆளின் இலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே, வாளியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே, காலின் மணி கரை அழைக்கும் கணபுரத்து என் கருமணியே, ஆளிநகர்க்கு அதிபதியே, அயோத்திமனே தாளேலோ. 726. மலையதனால் அணைகட்டி மதில் இலங்கை அளித்தவனே, அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுது அருளிச் செய்தவனே, கலை வளவர்தாம் வாழும் கணபுரத்து என் கருமணியே, சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாளேலோ. 727. தலை அவிழும் நறுங்குஞ்சித் தயரதன் தன் குளமதளாய் வளைய ஒரு சிலையதனால் மதில் இலங்கை அளித்தவனே, கலை கழுநீர் மருங்கு அலரும் கணபுரத்து என் கருமணியே, இளையவர்கட்கு அருள் உடையாய் ராகவனே தாளேலோ. பாசுரம் 728. தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயில்கின்றவனே, காவிரி நல் நதிபாயும் கணபுரத்து என் கருமணியே, ஏ வரி வெண் சிலைவளவா ராகவனே தாளேலோ. பாசுரம் 729. கண்ணி நன் மாமதுள் புடைசூழ் கணபுரத்து என் காகுத்தன் தன் அடிமேல் தாளேலோ என்று உரைத்த தமிழ்மாலை கொள் நவிலும் வேல் வளவன் குடை குலசேகரன் சொன்ன பண்ணிய நூல்பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே. நம்மளோட கடைசி பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களையும் படித்தா நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் கடைசி பாசுரங்களில் பலன் சொல்லுவாங்க. வேறு எதுலேயும் அந்த சிறப்பு இருக்காதுங்க. இந்த நம்முடைய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் மட்டும் அந்த சிறப்பு நமக்கு இருக்கும். இந்த 10வது பாசுரத்தை படித்தாங்க அப்படின்னா அதாவது இந்த 10வது பாசுரத்தில் இந்த 10 பாசுரங்களையும் படித்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி மிக அழகாக குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்கிறாருங்க. ராமபிரான் விஷயமாக கோசலையார் தாளாட்டுகையில் சொன்ன பாசுரங்களை உட்கொண்டு, இந்த மாதிரி கோசலையம்மா தாளாட்டினா என்ன மாதிரியான பாசுரங்களாக சொல்லுவாங்களோ அந்த பாசுரங்களை உள்ள மனசுக்குள்ளே வாங்கி கொலைத்தொழில் புரிகின்ற வேலாயுதத்தை செலுத்த வல்லவரும் குடையை உடையவருமான குலசேகரர் ஆழ்வார் அழிவில்லாத சிறந்த அழகிய மதில்கள் 4புறமும் சூழப்பெற்ற திருக்கண்ணபுரத்திலே அருளிச் செய்த தமிழ் பாமாலையாகிற இந்த 10 பாசுரங்களையும் யார் ஒருத்தவங்க பாடுறாங்களோ அவங்க பாங்கமைத்த பக்திமான்களாக பெறுவார். அதாவது நம்ம சில சமயங்களில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவோம், அப்புறமா சில இன்பங்கள் ரொம்ப புகழ் இதெல்லாம் வந்த உடனே அந்த பக்தி மார்க்கத்திலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே நம்மளுடைய பெருமாளினுடைய பக்தர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்போம். அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க இந்த 10 பாசுரங்களையும் பாடி நம்மளோட எப்போவுமே நிரந்தரமாக நம்ம பெருமாளுக்கு பக்தர்களாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த 10 பாசுரங்களையும் படிக்கலாம். பாடித்து பெருமாளுடைய பக்தர்களாகவே நம்மளும் இருப்போம். இங்கே அழகாக நம்மளோட ராகவனாக இருக்கக்கூடிய ராமருக்கு தாளேலோ குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. பொதுவாக குலசேகர ஆழ்வாருக்கு ராமபிரான் மேலே மிகுந்த ஈடுபாடு இருக்குங்க. அதுக்காக இந்த நம்ம தாளேலோ பாட்டு ராகவனாக இருக்கக்கூடிய நம்மளோட ராமருக்கு பாடிட்டு திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை இங்கே குறிப்பிடுறாருங்க. நம்ம இப்போது குலசேகர ஆழ்வாரனுடைய திருவடிகளுக்கு நம்ம ஒரு சரணம் சொல்லிட்டு நம்மளுடைய இந்த 10 பாசுரங்களையும் முடிச்சுக்குவோம். ஓம் நமோ நாராயணாய.